உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. உன்னை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இப்படி படிக்கலாமே, என்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார். வைப்பேன்ல, வைப்பார். கீழே வைப்பாரா மேலே வைப்பாரா? ஆமாம், வைப்பார். ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த அற்புதமான ஏப்ரல் மாதத்தில் நமக்கு ஒரு தலைமுறையான மகிழ்ச்சி அல்ல, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மகிழ்ச்சியாக அல்ல, தலைமுறை தலைமுறையான மகிழ்ச்சியை வைப்பேன் என்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எந்த ஒரு வாக்குத்தத்தங்களை தியானித்தாலும் அதில் ஒரு கட்டளை ஆண்டவர் வைக்காமல் இல்லவே இல்லை. எஸ்ஐயா 61 கடந்த மாத வாக்குத்தத்தங்களை படித்தோம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நல்ல வாக்குத்தத்தம். ஆனால் கட்டளை கொடுத்துருக்கிறார் பாருங்க. 62:1 சீயோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ரட்சிப்பு உங்கள் நீதி பிரகாசிக்கிற வரைக்கும் நான் அமர மாட்டேங்கிறார். அவரை தொந்தரவு பண்ணால் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விடக்கூடாது. உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நீ என்னை ஆசீர்வதினா நான் உன்ட்ட எதை எதிர்பார்ப்பேன்? நீதியை, பரிசுத்தத்தை, ஜெபத்தை எதிர்பார்ப்பேன்னார். அதனால தான் இந்த ஜெப நாட்களை நாம் தேர்வு செய்துள்ளோம். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு சுகந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நேற்று கெத்சமனே ஜெபத்தினுடைய இறுதி நாளுக்காக அருமையான பிரதர் பொற்செல்வன் ஆசிரியர் அண்ணன் வந்தாங்க. காலை செக்ஷனில் ஒரு 1.5 மணி நேரத்தை பேசுனாங்க. சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆயிட்டானா. நல்ல ஒரு செய்தி. பழைய ஏற்பாட்டு ஆய்வோடு கூட அந்த சுகந்த வாசனைகள் எப்படி கர்த்தருக்கு செலுத்தப்படுகிறது பார்த்திங்கன்னா, மாவு அதிரசம் தான் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் அதில் ஒரு ஆவிக்குரிய என்ன இருக்குது? டெப்த் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பலிகளை செலுத்துறது போல் இன்றைக்கு நம்முடைய பலிகள் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது வழக்குக்கும் வாதுக்கும் இருக்கக்கூடாது. வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசம் இருக்கக்கூடாது. ஆமாம், ஜெபம் என்பது ஆண்டவருக்கு உகந்ததாய் தூபமாய் நறுமணமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், கவனமாய் ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஜெபிக்க தெரியும் என்பதற்காக யுத்தம் பண்ணுகிறதாக போராடுகிறதாய் அல்ல, தாழ்மையோடு ஜெபிக்கணும். அதே நேரம் அவருக்கு மகிமையை செலுத்தி மண்டியிட்டு அவர் பாதத்தில் நம்மளை அர்ப்பணித்து என்ன செய்யணும்? பாவியாய் என்மேல் கிருபையாயிரும் என்று அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கணும். நம்மளை அவருக்கு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை நாறிக்கொண்டு இருந்து நாம் ஜெபிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. தயவுசெய்து யாரையும் நான் குறை சொல்லலை. நம்ம வாழ்க்கை சுகந்த வாசனையாக இருக்கணும். அவருக்கு பிரியமான லைஃப் வாழணும், ஜெபிக்கணும். அந்த ஜெபங்கள் ஆண்டவர் கேட்பார். இந்த மாதத்துலேயும் கூட கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்க மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் சொல்லிட்டு அங்கே ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார் பாருங்க. 61 அந்த அதிகாரத்தில், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரைஸ் காட். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய ஒளின்னு சொல்லல, உன்னுடைய ஒளி. எழும்பு, உன்னுடைய ஒளி, உன்னுடைய பிரைட்னஸ்,
உனக்குள்ள இருக்கிற பிரகாசம், உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளிவருகிறது. அப்போது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. நாம் காலை வேளையில் கடற்கரைக்கு போவோமையானால் அந்த சூரியன் சிவப்பாக ஆரஞ்சு கலரில் தெரியும். அப்போது நீங்கள் கடலை பாருங்கள், கடலுடைய நீர் ஆரஞ்சு கலரில் அதே போல் தெரியும். ஃபோட்டோ எடுப்போம்ல கன்னியாகுமரியிலலாம், மாலை நேரங்களில் கடல் தண்ணி ஊதா போல தெரியும். ஆனால் அந்த காலையில் தண்ணீர் மாறலை, அந்த சூரியனுடைய கதிர் பட்ட போது தண்ணீரினுடைய நிறம் நமக்கு அப்படி காட்சியளிக்கிறது. அதே போல தான் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமையானால் ஆண்டவருடைய ஞான கதிர்கள், ஆண்டவருடைய பேரொளி நம்முடைய முகத்தை நிரப்பும் போது அவருடைய பிரசன்னத்தை மக்கள் காண்பார்கள். அவருடைய பிரசன்னத்தை மக்கள் நம்மூலமாய் காண்பார்கள். நாம் எரிச்சலாக பதில் கொடுப்போமையானால், நாம் நம்முடைய உறவினர்களிடையோ தாய் தகப்பனிடத்திலேயோ பிள்ளைகளிடத்திலேயோ சபையாரிடத்திலோ அல்லது அக்கம் பக்கத்து மக்களிடத்திலேயோ நாம் எப்போதும் இறுகின முகத்தோடு அல்லது கடின முகத்தோடு ஒரு கொந்தளிக்கிற முகத்தோட காட்சி கொடுப்போமே, ஆனால் அங்கே தேவனுடைய ஒளியை பார்க்க முடியாது. எலும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் பூமியை மூடும். இந்த உலகம் இருளில் அமர்ந்திருக்கிறது. இந்த உலகம் இருளை நோக்கி செல்கிறது. இந்த உலகத்தின் மக்கள் இருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியற்றவர்களாய், நிரந்தரமற்றவர்களாய், சமாதானமற்றவர்களாக, இன்னும் சில பேர் ஒருவேளை ஆகாரத்திற்கு வழி இல்லாதவர்களாய், சில பேருக்கு ஆகாரங்களுக்கு வழி இருக்கிறது ஆனால் சமாதானம் இல்லாதவர்களாய், இன்னும் சில பேர் ஏதாயிலும் ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு அவர்கள் சமாதானத்தை இழந்து ஒரு இருளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த இருள் பூமியை மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆனால் கர்த்தர் உன்மேல உதிப்பார். இந்த உலகம் கஷ்டப்படுதே, ஐயோ இந்த உலகம் நம்ம அப்படி ஆயிருமோ நினைக்காதீங்க. உலகமே இடிந்தாலும், ஒருவேளை பேரழிவோ சுனாமிகளோ அதில் கிறிஸ்தவங்க தாக்கப்பட்டிருக்கலாம் 1-2 இடங்களில். அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு கேரண்டரை யாரும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை யாருமே கொடுக்க முடியாது. ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, எலும்பி பிரகாசி, எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. என்னை எழுப்பி விட நினைக்காத, என்னை எழுப்பி விடணும், என்னை உஸ்பேத்தி விடணும், என்னை தூக்கி விடணும் இல்லை, நீ எலும்பு. பெதஸ்தா குளத்தில் கிடந்தவன்ட்டு அத்தனை கேட்டார், சுகமாக விரும்புகிறாயா? ஏன்னா வருஷக்கணக்கில் கிடக்கிறான், சீனியர் சிட்டிசன் ஆகிட்டான். அப்போ நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு சாவடியிலே இருக்கியா, சத்திரத்திலே இருக்கிறியா, இல்லை சுகமாக விரும்புறியா? அப்போ ஆண்டவர் அவன் சொன்னான், என்னை தூக்கி விட யாரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேற ஒருத்தர் இறங்கிடுறான். ஆனால் இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாக்கு போக்குகள். அவன் உருண்டாவது என்ன செஞ்சுருக்கலாம், விளிம்புக்கு போயிருக்கலாம். விளிம்பில் போய் குளம் கலங்கும்போது பொத்துன்னு குதிச்சா கூட பிழைச்சிருப்பான். ஆனால் நிர்விசாரமாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் சுகமாக வேண்டும் என்று அவன் விரும்பின போது குளத்தை கலக்கலை, எழுந்து நடந்தான். அதே போல் நீங்கள் சுகமாக விரும்புகிறீங்களா? வல்லமையாக விரும்புகிறீங்களா? பரிசுத்தமாக விரும்புகிறீங்களா? நீதி செய்கிறவங்களா விரும்புகிறீங்களா? பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் பிரகாசிக்க விரும்புகிறீங்களா? கர்த்தர் உங்களை தூக்கி விடும்படி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை சொல். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொருவரும் நீதியில் பிரகாசிப்பார்களாக. உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எலும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா, எலும்பி பிரகாசிக்கட்டும், ஜெபத்தில் பிரகாசிக்கட்டும், நீதியில் பிரகாசிக்கட்டும், வேத வாசிப்பில் பிரகாசிக்கட்டும், சத்தியத்தை அறிவதில் பிரகாசிக்கட்டும், சத்தியத்தை அறிவிப்பதில் பிரகாசிக்கட்டும், சாட்சியாய் வாழ்வதில் பிரகாசிக்கட்டும், சாட்சியை பகிர்ந்து கொள்வதில் பிரகாசிக்கட்டும். மேன்மைப்படுத்துங்க. துதிய நன்மையும் எல்லாமுக்கே செலுத்துறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.